வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு உங்கள் ரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கக்கூடிய பன்னீர் பூக்கள், இந்த பன்னீர் பூக்களை கொண்டு எப்படி தேநீர் தயார் பண்ணலாம், இந்த தேநீர் குடிக்கிறதால நீரிழிவு நோய் பாதிப்பு மட்டும் கிடையாது, இன்னும் வேறு எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். இந்த பன்னீர் பூக்கள் அப்படின்றது பொதுவாகவே நம்ம ரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். நான் சொன்ன மாதிரி ஏன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு உண்டான ஆவரேஜ் பிளட் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய HbA1c அளவு அதிகமாக இருக்கும் இல்லையா, 7 புள்ளி 8 புள்ளிலாம் இருக்குது அப்படின்னா கூட HbA1c அளவு அதை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பார்டரில் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா பன்னீர் பூக்கள் தேநீரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேன்க்ரியாஸ் அப்படின்ற கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். பன்னீர் பூக்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் ஊட்டச்சத்துக்களும்